ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீஃப் கறி தான். எங்கள் அப்பா செஞ்சாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னதுன்னு பார்ப்போம். ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. தக்காளி 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் நல்லா சூடாகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயம் போட்டுக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அப்போ சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வெங்காயம் நமக்கு சீக்கிரம் வதங்கிடும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி அதில் அது கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதில் நம்ம அரைச்சிருக்கோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம முதல்ல சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே அடி பிடிச்சிரும். அதனால் இது தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது மல்லிப்பொடி, ஒரு 3 ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்துக்கோங்க. கடையில் பாக்கெட்டில் கிடைக்கும் மல்லிப்பொடி, அந்த பொடி மட்டும்தான், வேறு எதுவும் ஆட் பண்ணல இதில். அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம் அப்படின்னால இது காரமாக இருக்கும். கிட்ஸ் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அதனால் காரம் குறைச்சிக்கோங்க. அப்புறம் இது மீட் மசாலா. இது பீஃபுக்கு உள்ள மசாலா. பீஃப் மசாலா அப்படின்னு சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதுவும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் மசாலா ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அந்த மீட் மசாலையும் லைட்டாக காரம் இருக்கும். அதனால் நீங்கள் மீட் மசாலா சேர்க்கீங்க அப்படின்னா குறைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா லைட்டாக அந்த மசாலா சேர்த்துருக்கலாம், அடி பிடிக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க, அந்த மசாலாவோட பச்சை வாசனை. இப்போ நல்லா ஆயில் எல்லாம் லைட்டாக பிரிஞ்சு இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த கறி இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச அந்த பீஃப் கறியை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலா எல்லாமே அதில் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க.
தண்ணி எதுவுமே ஊற்றலை, அதை அப்படி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி அதுலேருந்தே வரும். இப்போ வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதில். இல்லை உங்களுக்கு தண்ணி வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணல, ஆனால் அதில் இவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி நாங்களும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படி பாப்பா கேட்டதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நாங்கள் 1 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கோம். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றுங்க. ஆனால் சின்ன குக்கரில் வைக்கிறதுனால தண்ணி அதிகம் ஊற்றினா நிறைய பொங்கி வெளியில் வரும். அதனால் தண்ணி வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணோம். ஃபுல் நல்லா அரைச்சா நல்லா இருக்காததுனால லைட்டாக 1-2 இடித்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் கரம் மசாலா பொடி. அது மூடி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை வந்து மூடி வச்சிடலாம். பீஃப் அப்படின்றதுனால ஒரு 5 விசில் இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். அப்படின்னா தான் ஒரு குக்கர் பொறுத்து இருக்குது. எங்கள் குக்கரில் வந்து ஒரு 5 விசில் வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். லைட்டாக அந்த மாதிரி ஏர் வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் விசில் போடுங்க. அதுக்கு இடையில போடாதீங்க. அதாவது பிளாக் இருந்தால் அது வந்து வெளியில் வந்துடும். அதுக்காக தான். இப்போ வந்து வெந்துட்டு 5 விசிலுக்கு நம்ம எடுத்து பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. 5 விசில் அடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து குழம்பு உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அப்படியே ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் அது கிரேவி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் புதினா இலையும் மல்லி இலையும் போட்டிருக்கோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். கிட்ஸு கொடுத்து பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.